திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா அவர்கள் சுட்டாரா என்பதை பற்றி பார்ப்போம். நாடகத்துறையிலும் வயதிலும் எம்ஜிஆரை விட மூத்தவர் நடிகர் எம்.ஆர். ராதா. அவரை அண்ணன் என்றுதான் மரியாதையுடன் அழைப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மீது எம்.ஆர். ராதா அவர்கள் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். 1966இல் எம்.ஆர். ராதா அவர்கள் அளித்த பேட்டியில், படப்பிடிப்பு நடக்கும்போது நான் மற்றவர்களை தட்டி கொடுத்து சந்தோஷமாக வேலை வாங்குவேன். அதே பழக்கம் எம்ஜிஆரிடம் இருந்ததை பார்த்தேன். இந்த ஒரு காரியத்திலேயே அவரை எனக்கு பிடித்துவிட்டது. நல்லவன் வாழ்வான் படத்தில் சண்டை காட்சிகள் படமான போது அவரது திறமையும் தன்னுடைய நடிப்பு தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருக்கிறார். அமெரிக்க இந்திய நடிகர்களை பார்த்து காப்பி செய்கிற வழக்கம் அவருடன் கிடையாது. அதனால் எம்ஜிஆர் ஒரிஜினல் நடிகர் என்று புகழ்ந்தார். எம்.ஆர். ராதா அண்ணன் தம்பியாக இருந்தவர்கள். அவர்கள் இடையே அரசியல் புகுந்தது. அரசியல் மாநாடு இருந்தாலும் எம்ஜிஆர் யாரையும் விரோதியாக கருத மாட்டார். 1967இல் ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் சென்னை விருதும்பாக்கத்தில் திமுக சிறப்பு மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் தேர்தல் நிதியாக 1 லட்சம் ரூபாய் வழங்குகிறேன் என்று எம்ஜிஆர் அறிவித்தார். அதற்கு பதிலளித்த பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இருக்கும் பணம் என்னிடம் இருக்கும் பணம் போன்றது, எங்கும் போய்விடாது. ஒரு மாதம் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும். அவர் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் கழகத்துக்கு கிடைக்கும் என்று பேசினார். அந்த தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜையும் காங்கிரஸையும் தந்தை பெரியார் ஆதரித்தார். ஜனவரி 8ஆம் தேதி பெரியார் திடலில் நடந்த நிகழ்ச்சியில் பச்சை தமிழர் காமராஜ் ஆட்சியை கவிக்க அண்ணாதுரை, எம்ஜிஆர், ராஜாஜி போன்றவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று பெரியார் பேசியதாக திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் ஒருவரான ஆர்.எம். வீரப்பன் பதிவு செய்துள்ளார். எம்.ஆர். ராதாவின் பேச்சிலும் எம்ஜிஆர் மீது கோபம் வெளிப்பட்டதாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையில் 12ஆம் தேதி மாலை எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கு புது படத்தை பற்றி பேச வேண்டும், பெற்றாதான் பிள்ளையார் படத்தின் தயாரிப்பாளர் வாசுவும் எம்.ஆர். ராதாவும் வருவதாக எம்ஜிஆருக்கு தகவல் கிடைத்தது. மீட்டிற்கு புறப்பட வேண்டிய நிலையிலும் வீட்டுக்கு வந்த எம்.ஆர். ராதாவை எம்ஜிஆர் வரவேற்றார். வாசுவுடன் பேசி கொண்டிருக்கும் போது எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டார். எம்ஜிஆரின் தொண்டைக்குள் குண்டு பாய்ந்தது. பின்னர் எம்.ஆர். ராதாவும் தன்னை தானே சுட்டுக் கொண்டார். இருவரும் பிழைத்தது தெரிந்த கதை. எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா சுட்டதற்கு அரசியல் கோபம் இருந்தது என்பது ஆர்.எம். வீரப்பனின் உறுதியான கருத்து. ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு உள்ளே சிகிச்சை செல்லும்போது ஹெட் கான்ஸ்டபிள் லட்சுமணன் என்பவரிடம் எம்.ஆர். ராதா தனது சட்டையில் இருந்து ஒரு கடிதத்தை கொடுத்தார். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து விசாரணையில் ஹெட் கான்ஸ்டபிள் லட்சுமணன் சாட்சியம் அளித்தார். MS-Z 1843 என்ற காரில் இரத்த காயத்துடன் வந்த எம்.ஆர். ராதாவை சப் இன்ஸ்பெக்டர் துரை என்பவரிடம் உத்தரவின்படி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு சென்றதாகவும், ஆஸ்பத்திரி உள்ளே செல்லும்போது எம்.ஆர். ராதா தன்னிடம் கடிதத்தை கொடுத்ததாகவும் லட்சுமணன் கூறினார்.